அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 40வது வசனம். அவ்விடத்தில் சேர்ந்தபோது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறதோ, போராட்டங்கள் வருகிறதோ, பிரச்சனைகள் வருகிறதோ, சிக்ஷைகள் வருகிறதோ, அப்பொழுது நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோதனை வருகிற காலங்களில் நாம் அதிகமாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் சோதனை காலங்களிலே வழக்கமாக நம்முடைய இருதயம் சோர்ந்து போகும். சோதனை வருகிற சமயத்தில் நம்முடைய இருதயம் சந்தேகங்களுக்குள்ளாகும், விசுவாசம் கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படக்கூடாது என்று சொன்னால், சோதனையிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டியது. இயேசுவானவருடைய கடைசி நிமிடத்தை படுத்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. இப்படியாக தம்முடைய சீஷர்களை எச்சரித்து ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? இயேசுவானவரை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது அவருக்கு நெருக்கமாயிருந்த சீஷர்கள் ஆகிய அனைவரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். 2 பேர் மட்டும், பேதுருவும் அவருக்கு நெருக்கமாயிருந்த சீஷன் அதாவது யோவான், அவர்கள் 2 பேர் மட்டும் இயேசுவை தொடர்ந்து போகிறார்கள். 22வது அதிகாரம் 54வது வசனத்திலே, பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான் என்று அந்த வசனம் முடிகிறது. சோதனை வருகிற சமயத்திலே அநேகர் நாம் விசுவாசத்தை விட்டு சற்று பின் செல்லுகிறோம். ஆண்டவரை விட்டு சற்று பின் செல்லுகிறோம். நம்முடைய சோதனையும், நம்முடைய கவலைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பாடுகளை நாம் பார்த்து கொண்டு ஆண்டவரிடத்தில் நெருக்கமாக இருப்பதை விட்டுவிட்டு சற்று பின்பதாக சென்று விடுகிறோம். இங்கு பேதுருவும் அதை தான் செய்தார். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான் என்று வசனம் சொல்கிறது. அவனுக்கு இன்னும் சோதனைகள் அதிகமாகிறது. வேலைக்காரி ஒருவள் நீ இயேசுவோடு இருந்தாய் என்று சொல்லுகிறான். இல்லை, இயேசுவை எனக்கு தெரியாது என்கிறான். சற்று அப்புறம் போன பின்பு போர் சேவகர்கள் சொல்லுகிறார்கள், நீ இயேசுவோடு இருந்தாய், நான் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி சோதனை வருகிற சமயத்தில் இயேசுவை தெரியாது என்று சொல்லுகிறான். யோவான் புத்தகத்திலே 18வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோமானால் அங்கு வசனம் சொல்லுகிறது, பேதுரு வாசல் அருகே நின்று விட்டான். அவருக்கு அன்பாயிருந்த சீஷன் அவரோடு கூட உள்ளே அந்த அரண்மனைக்குள்ளே சென்று விட்டான். ஆனால் பேதுருவோ அரண்மனை வாசலிலே நின்று விட்டான். இயேசுவுக்கு அருகாமையில் செல்வதற்கு பதிலாக இயேசுவுக்கு சற்று விலகி வந்து விட்டான். ஒருவேளை இயேசுவுக்கு அருகாமையில் இருந்திருந்தால் பேதுரு இயேசுவை மறுதலித்திருக்க மாட்டான். இயேசுவை விட்டு சற்று பின் சென்றதனால, வாசல் அருகே நின்று விட்டதனால இன்னும் அவரை மறுதலிக்க வேண்டிய 3 சூழல்கள் வந்துவிட்டது. ஆகினால அவன் மறுதலித்து விட்டான். ஒருவேளை ஆண்டவருக்கு அருகாமையில் இருந்திருந்தால் அப்படிப்பட்ட சோதனைகள் அதிகமாய் வந்திருக்காது. வந்திருந்தாலும் அவைகள் அவன் விழுந்திருக்க மாட்டான். சில சமயத்தில் நமக்கு சோதனை வரும்போது தேவனுடைய ஆலயத்துக்கு போவதை நாம் விட்டு விடுகிறோம், ஜெபிப்பதை விட்டு விடுகிறோம், ஆராதனைகளை விட்டு விடுகிறோம். எல்லாவற்றையும் விட்டு விடுகிறதுனால நமக்கு வருகிற சோதனையில இன்னும் அதிகமாக ஆண்டவரை விட்டு தூரம் போய் சிலர் ஆண்டவரை விட்டு மறுதலிக்கிறார்கள், சிலர் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் சோதனை நேரத்திலே ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டீர்களா? ஜெபிப்பதை மறந்து விட்டீர்களா? வேதம் வாசிப்பதை மறந்து விட்டீர்களா? கண்டிப்பாக இன்னும் ஆண்டவரை நீங்கள் மறுதலிப்பீர்கள். இன்னும் ஆண்டவர் சரியில்லை என்று சொல்லுவீர்கள். ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லுவீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு அருகாமையில் இருந்தால் அப்படி சொல்வதற்கான காரணமே உங்களுக்கு வராது. ஆகையினால் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே ஜெயம் பெற முடியும். ஆனால் ஜெபிப்பதை மறந்தால் நிச்சயமாகவே ஆண்டவரை மறுதலிப்பீர்கள். நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.